விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு. வெகு காலத்திற்கு முன்பு புனிதமான கோதாவரி ஆற்றின் கரையில் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு மன்னரால் ஆளப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அந்த மன்னர் விக்ரமாதித்யன். அவர் தனது துணிச்சல், ஞானம் மற்றும் நீதி உணர்வுக்காக தொலைதூரம் வரை அறியப்பட்டார். அவரது மக்களுக்கு அவர் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு பாதுகாவலர். அவரது வார்த்தைகள் சட்டம், ஆனால் அவரது இதயம் மென்மையானது. ஒரு நாள் விக்ரமாதித்ய மன்னர் தனது அரசவையில் அமர்ந்திருந்த போது அமைதியான தோற்றமுடைய ஒரு முனிவர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அவர் ஆழமாக தலைவணங்கி ராஜாவுக்கு ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார். மன்னர் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தனது பொருளாளரிடம் ஒப்படைத்தார். முனிவர் ஒன்றும் சொல்லவில்லை, புன்னகைத்தார், அமைதியாக வெளியேறினார். மறுநாள் மீண்டும் வந்தார். மீண்டும் அவர் ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார். நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. அதே சடங்கு தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் முனிவர் ஒரு தங்கப்பழத்தை கொண்டு வந்தார். மன்னர் அவர்கள் அனைவரையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிரகாசமான காலை விக்ரமாதித்ய மன்னர் தனது தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது அரண்மனையின் சுவரில் ஒரு குரங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தார். ஆர்வத்தின் காரணமாக அவர் தங்கப்பழங்களில் ஒன்றை அதில் வீசினார். குரங்கு பழத்தை கடித்தது. திடீரென்று கிளிங்! ஒரு பிரகாசிக்கும் ரத்தினம் உருட்டப்பட்டு சூரிய ஒளியில் பிரகாசித்தது. ராஜாவின் கண்கள் விரிந்தன. அவர் ஒரு பொருளாளரிடம் விரைந்து சென்று, முனிவர் கொடுத்த அனைத்து பழங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக திறந்தபோது ஒவ்வொரு பழமும் உள்ளே மறைந்திருந்த ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை வெளிப்படுத்தியது. நீதிமன்றம் அதிர்ச்சியில் மூச்சு திணறியது. ஆனால் மன்னர் விக்ரமாதித்யன் உன்னதமானவர் மற்றும் இரக்கம் உள்ளவர். அனைத்து ரத்தினங்களையும் ஏழை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இருப்பினும் அவரது மனதில் ஒரு கேள்வி நீடித்தது. இந்த மர்மமான முனிவர் யார்? அவரது விசித்திரமான பிரசாதத்தின் பின்னணியில் இருந்த பொருள் என்ன? மறுநாள் முனிவர் மீண்டும் தோன்றிய போது மன்னர் அவரை வரவேற்றார். புனிதரே, உங்களின் நோக்கத்தை அறியாமல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் பரிசுகள் விலைமதிப்பற்றவை. தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் என்னிடமிருந்து என்ன தேடுகிறீர்கள்? முனிவர் சிரித்தார். வலிமையான மன்னர் விக்ரமாதித்தனே, நான் செல்வதையெல்லாம் புகழையோ நாடவில்லை. ஒரு புனிதமான பணிக்கு எனக்கு உங்கள் தைரியம் தேவை மற்றும் அச்சமற்ற இதயம் மட்டுமே இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணி. மன்னர் தயக்கமின்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். முனிவர் ஒரு தாழ்ந்த நிலையான தோணியில் பேசினார். அடுத்த நிலவு இல்லாத இரவில் உங்கள் நகரத்திலிருந்து 20 மைல் தொலைவில் உள்ள ஆழமான காட்டில் தனியாக பயணம் செய்யுங்கள். அங்கே பழங்கால ஆலமரத்தின் கீழே நான் காத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். தனியாக வாருங்கள், நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள் என்று கூறினார். அந்த இரவு வந்தது. இருளும் அமைதியும். வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. மன்னர் விக்ரமாதித்தன் ஒரு அங்கியில் தன்னை மூடிக்கொண்டு அசைக்க முடியாத உறுதியுடன் காட்டிற்குள் புறப்பட்டார். மரங்கள் காற்றில் கிசுகிசுத்தன. அடர்ந்த காற்றாகவும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் தைரியமான மன்னர் படிப்படியாக நடந்து சென்றார். அவரது தைரியத்தின் மங்கிய ஒளியினால் மட்டுமே வழிகாட்டப்பட்டு இறுதியாக ஆலமரத்தின் நிழலில் முனிவர் வாக்குறுதி அளித்தபடி காத்திருந்தார். முனிவரின் குரல் அமைதியான காற்றில் எதிரொலித்தது. விக்ரமாதித்ய மன்னரே, உங்கள் சோதனை இப்போது தொடங்குகிறது. இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது. அதன் கிளையிலிருந்து ஒரு சடலம் தலைகீழாக தொங்குகிறது. அந்த சடலத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் விக்ரமாதித்ய மன்னர் தலையசைத்து மீண்டும் நடக்கத் தொடங்கினார். காடு இருண்டது. ஆந்தைகள் கூவின. அவரது கால்களுக்கு அடியில் உலர்ந்த இலைகளின் சத்தம் அவருக்கே கேட்டது. இறுதியாக அவர் புளிய மரத்தை பார்த்தார். அங்கே அதன் கிளைகளில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்தது சடலமாக இருந்தது. மன்னர் மேலே ஏறி கயிற்றை வெட்டினார். உடல் ஒரு துடிப்புடன் தரையில் விழுந்தது. திடீரென்று மன்னர் கொஞ்ச நேரம் உறைந்து போனார். பின்னர் உறுதியாக நின்றார். சடலம் எழுந்து உட்கார்ந்து பேசியது. நான் வேதாளம், இந்த உடலுக்குள் வாழும் ஆவி. சொல்லுங்கள் ராஜா விக்ரமாதித்யன், நீங்கள் ஏன் என் ஓய்வுக்கு இடையூறுபடுத்தினீர்கள் என்றது. விக்ரமாதித்தன் அமைதியாக பதிலளித்தார். ஒரு முனிவர் என்னை உங்களிடம் அழைத்து வரச் சொல்லியிருக்கிறார். ஓ,
ஆ, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நல்லது. உங்களால் முடிந்தால் என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், நமது பயணம் நீண்டது. நேரத்தை செலவிட நான் உங்களுக்கு கதைகளைச் சொல்லுவேன். ஆயினும் இங்கே ஒரு நிபந்தனை. நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு நீங்கள் பேச உங்கள் வாயை திறந்தால் நான் மீண்டும் இந்த மரத்திற்கே திரும்பி வந்து விடுவேன் என்றது. விக்ரமாதித்யன் மெல்லச் சிரித்தார். உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தைரியமான மன்னர் வேதாளத்தை தனது தோள்களில் சுமந்து ஆழ்ந்த காட்டின் வழியாக தனது நீண்ட அமைதியான நடைப்பயணத்தை தொடங்கினார். மரங்கள் அசைந்தன. இரவு ஆழ்ந்தது. வேதாளத்தின் மர்மமான குரல் காற்றில் எதிரொலித்தது. கேளுங்கள் ராஜாவே, என் முதல் கதைக்கு விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் ஆகியோரின் சந்திப்பு இப்படித்தான் தொடங்கியது. புதிர்கள், ஞானம் மற்றும் வாழ்க்கையின் படிப்புகள் நிறைந்த 25 விசித்திரமான மற்றும் அற்புதமான கதைகள் வழியாக ஒரு பயணம். இந்த கதைகள் தைரியமும் புத்திசாலித்தனமும் கைகோர்த்து செல்கிறது என்பதையும், தைரியமான இதயம் கூட புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஏனெனில் சிந்தனையற்ற வலிமை முட்டாள்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்றார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விக்ரமாதித்ய மன்னரைப் போல உங்கள் சவால்களை தைரியத்துடனும் தெளிவுடனும் எதிர்கொள்ளுங்கள். உண்மையான வெற்றி பேய்களை எதிர்த்து போராடுவதில் இல்லை, ஆனால் நமக்குள் உள்ள பயத்தையும் அறியாமையையும் வெல்வதில்தான் இருக்கிறது. இரு நண்பர்களின் கதை. விக்ரமாதித்யன் கதைகள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் பற்றிய சவால்கள் நிறைந்த ஒரு கதையாகும். அதில் புதிர்கள், ஞானம், நுண்ணறிவு நிறைந்துள்ளன. ஆகவே ஓய்வெடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து கேளுங்கள். ஒரு அமைதியான இரவில் விக்ரமாதித்யன் காட்டு வழியாக நடந்து சென்றார். மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும், ஆந்தைகள் தூரத்தில் கூச்சலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது. எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது. பின்பு வேதாளம் கூறியது, விக்ரமாதித்யா, இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்துள்ளது. அப்போது வேதாளம் கதையை தொடங்கியது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார். என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார். அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த 2 நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர். அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது. அவர்கள் அந்த காட்டிற்கு புதியவர்கள். அவர்கள் அருகில் உள்ள நகரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன. அவர்கள் அந்த 2 நண்பர்களிடம் கேட்டனர், அன்புள்ளோரே, நாங்கள் நகரத்திற்கு செல்ல வேண்டும். எந்த வழியில் செல்ல வேண்டும்? இங்கே சிக்கல் வந்தது. ஒரு நண்பன் உண்மையை சொன்னார். மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யை சொன்னார். ஆனால் பயணிகள் யார் உண்மையை சொல்கிறார், யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருந்தனர். ஆகவே விக்ரமாதித்யா, நீ சொல், பயணிகள் சரியான பாதையை எப்படி சென்றார்கள்? பின்னர் வேதாளம் சிரித்து கூறியது, நினைவில் வைக்க விக்ரமாதித்யன், நீ பதிலை அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துச் சிதறும். ஆனால் சரியான பதிலை கூறினால் நான் உன் தோளிலிருந்து பறந்து என் மரத்துக்கு திரும்புவேன். நீ என்ன செய்யப் போகிறாய்? விக்ரமாதித்யன் பதில். விக்ரமாதித்யன் சிரித்தார். அவர் அமைதியாக சிறிது நடந்து பின்னர் கூறினார், மிக எளிது. பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும். நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று. அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார். அவர் சொல்வது தவறு என்று. அவர்கள் பொய்யரை கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார். ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாகச் சொல்வார். எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாகத்தான் இருக்கும். ஆகையால் அவர்கள் இருவர் சொல்வதற்கும் எதிராகச் சொல்ல வேண்டும். அப்படியே
அவர்கள் உண்மையான நகர பாதையை கண்டுபிடிப்பார்கள். வேதாளம் கைதட்டி சிரித்து கூறியது, புத்திசாலி விக்ரமாதித்யன்! மீண்டும் ஒரு முறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய். உன் ஞானம் சந்திரனையும் விட பிரகாசமாகும். பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது, ஆனால் நீ பேசினாய், எனவே நான் பறந்து போகிறேன். காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யனின் தோள்களிலிருந்து பறந்தது. பழமையான மரத்திற்கு திரும்பியது. இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். இது இன்று நமது கதையின் முடிவு. அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் ஒரு சுவாரஸ்யமான கதையை. இந்த கதையில் புதிரும் அறிவும் நிறைந்திருக்கிறது. வாருங்கள், கதையை ஆரம்பிப்போம். இரு இளவரசர்களின் கதை. ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர்கதையை ஆரம்பித்தது. ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம். அவர் வயதானதும் தன் அரசை யார் பின்பு ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் வீரமிகு இளவரசர்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது. அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? முதல் மகன் மிகுந்த அறிவாளி. அவன் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் திறன் கொண்டவன். அவனது புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும். 2வது மகன் மிகுந்த கருணை உள்ளவன். அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான். அவர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்பான். நியாயமாக முடிவு செய்வான். அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார். அரசை அறிவாளிக்காக கொடுக்க வேண்டுமா அல்லது கருணையுள்ளவனுக்காக கொடுக்க வேண்டுமா? வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது. விக்ரமாதித்தா, இந்த கேள்விக்கான பதிலை நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துப் போகும். ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன். இப்போது சொல், யார் அரசராக வேண்டும்? விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்து கொண்டே யோசித்தார். பிறகு உறுதியான குரலில் சொன்னார், ஒரு நல்ல அரசனுக்கு 2 குணங்களும் அவசியம். அறிவு அரசை வழிநடத்தும். கருணை மக்களை பாதுகாக்கும். அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும். கருணை உள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும். ஆனால் இருவரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும். அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது. வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது. பிறகு திடீரென்று சிரித்தபடி கத்தினது. விக்ரமாதித்தா, நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசிவிட்டாய். அதனால் நான் பறந்து போகிறேன். அவனது குரலுடன் கூடிய காற்றில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது. ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு தெரியும், இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறதென்று. நண்பர்களே, இன்றைய விக்ரமாதித்தன் வேதாளக் கதை இதுவே. அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை உருவாகும் என்பதைச் சொல்லும் அழகான கதை. நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த விக்ரமாதித்தன் வேதாளக் கதையில். நன்றி நண்பர்களே.